வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல இறைச்சிக்கு மாற்றா சமையல்ல பயன்படுத்திட்டு வர்ற மீல் மேக்கரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1980-90களில் இருந்து தான் இந்த மீல் மேக்கர் பிரியாணி போன்ற உணவுகளில் மக்கள் அதிகம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சைவ பிரியர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இந்த மீல் மேக்கர் எதிலிருந்து கிடைக்கிறது, இந்த மீல் மேக்கர் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த மீல் மேக்கர் எதுலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அனைவருமே சோயா பீன்ஸ் சாப்பிட்டு இருப்போம். இந்த சோயா பீன்ஸிலிருந்து தான் இந்த மீல் மேக்கர் கிடைக்கிறது. இந்த சோயா பீன்ஸை செக்கில் ஆட்டி சோயா எண்ணெய் பிரித்தெடுக்கிறாங்க. இந்த சோயா எண்ணெயை பிரித்தெடுத்த பிறகு கிடைக்கக்கூடிய சக்கை தான் இந்த மீல் மேக்கர். இதனை சமையலில் பயன்படுத்த எளிதாக இருப்பதற்காக சிறு சிறு உருண்டைகளாக மாற்றியிருக்கிறாங்க. இதனை சக்கை என்று சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். இதிலும் சோயாவை போன்ற அனைத்து சத்துக்களும் இதில் நிறைந்திருக்கு. மீல் மேக்கர் அப்படிங்கிறது இதனுடைய சரியான பெயர் கிடையாது. முதல்ல இதனை தயாரித்து அறிமுகப்படுத்தின ஒரு கம்பெனியுடைய பிராண்ட் நேம் தான் மீல் மேக்கர். இதை சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சோயா உருண்டைன்னு தான் சொல்லணும். இறைச்சி சாப்பிட பிடிக்காதவர்கள் மத்தியிலும் சைவ பிரியர்களிடையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதன் விளைவாக மக்கள் இதனை தேடி பிடித்து வாங்கி சமைக்க ஆரம்பித்தனர். இதன் விளைவாகவே இந்த மீல் மேக்கர் என்ற பெயரிலேயே பிரபலமடைந்து விட்டது. இந்த மீல் மேக்கரை இறைச்சிக்கு சரியான ஒரு மாற்று உணவு என்று சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இறைச்சியை போன்ற அனைத்து ரெசிபிகளும் இதில் செய்து நம்ம சாப்பிட முடியும். உதாரணமாக மீல் மேக்கர் பிரியாணி, மீல் மேக்கர் கிரேவி, மீல் மேக்கர் 65 இப்படி அனைத்து வகை ரெசிபிகளும் நம்ம இதில் செய்து சாப்பிட முடியும். இறைச்சிக்கு நிகரான சத்து இந்த சோயாவில் அடங்கியிருக்கு. 100 கிராம் சோயாவில் 28.6 கிராம் புரதம் அடங்கியிருக்கு. இந்த புரதத்தில் அனைத்து வயதினருக்கும் தேவையான அடிப்படை அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்கு. இதை தவிர குறைந்த அளவு கொழுப்பு மற்றும் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட், அதிகப்படியான நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம் மற்றும் ஃபோலேட் போன்ற சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. புரதச்சத்து அதிகம் தேவைப்படும் அந்த சோயா சார்ந்த அந்த மீல் மேக்கரை தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கும் இந்த மீல் மேக்கர் பயன்படுகிறது. உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பயன்படுகிறது. இதில் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் குறைந்த அளவு குளூட்டன் இருப்பதால் சர்க்கரை நோயாளிகளும் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இவ்வளோ நன்மைகளை கொடுக்கக்கூடியது என்றாலும் கூட அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். யாரெல்லாம் இந்த மீல் மேக்கர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு போன்ற உணவுகள் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த மீல் மேக்கரை சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் இதனை அதிகம் சாப்பிடக்கூடாது. தொடர்ந்து இதனை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு வரும்போது உடலில் ஹார்மோன் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைத்துவிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த மீல் மேக்கரை எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை தடுக்கும். ஸோ தைராய்டு பிரச்சனைனால அவதிப்படுறவங்க இந்த மீல் மேக்கரை எடுத்துகிட்டு வர வேண்டாம். அதனால அவ்வப்போது சீரான உணவு இடைவெளியில் இந்த மீல் மேக்கரை உணவுகளில் சேர்த்துட்டு வர்றது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மீல் மேக்கர் எதுலேருந்து கிடைக்குது, யாரெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.